சி ஜோசப் விஜய் எனும் நான். வெற்றிங்கிறது வெறும் ஒரு சொல்லல்ல, இது ரத்தமும் உயர்வையும் கலந்து எழுதப்படக்கூடிய ஒரு சரித்திரம். தமிழ் சினிமாவோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, எம்ஜிஆர் அப்படிங்கிற சகாப்தத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் எந்த சினிமா பின்னணியும் பெரிய அளவில் இல்லாமல் ஒரு தனி மனிதனா இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனது யார் அப்படின்னா அது தளபதி விஜய். ஆரம்பத்தில் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா, இந்த மூஞ்சிக்கு நடிப்பெல்லாம் தேவையா அப்படின்னு ரொம்ப ஏளனம் செய்யப்பட்ட அந்த நபர் தான் இந்திய சினிமாவே வியந்து பார்க்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னனாக உயர்ந்தார். விமர்சனங்கள் துரத்துச்சு, தோல்விகள் சோதனை பண்ணுச்சு, அவமானங்கள் இவரை சுத்துச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் கீழே விழும்போது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்லிருந்து உயிர்த்தெழுந்து நின்றுருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு புதிய சாப்டரை துவங்கி இருக்கக்கூடிய விஜயோட வாழ்க்கை வெறும் சினிமா கதை இல்லை, அது ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஒரு பாடம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். ஜோசப் விஜய் சந்திரசேகர் எப்படி தளபதியா மாறினாரு, அந்த பயணத்துல அவர் சிந்தின கண்ணீர் எவ்வளவு. 1974 வருஷம் சென்னையில் பிரபல இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் பாடகி சோபா தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நாம் இன்னைக்கு திரையில் பார்க்கும் விஜய் ரொம்ப அமைதியானவர். இன்றைய முதலமைச்சராக கூடிய விஜய் அவரும் ரொம்ப அமைதியானவர். ஆனால் சிறு வயசில் அவர் அப்படி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவர் ரொம்ப துருன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய, யாராலையும் அடக்க முடியாத ஒரு குழந்தையா இருந்தார். ஸ்கூலில் ரஜினியோட பாட்டை பாடி ஆடுறது, சேட்டை பண்ணுறது அப்படின்னு வீடு முழுக்க சந்தோஷத்தை நிரப்பிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு சம்பவம், ஒரு சோகமான சம்பவம் அந்த சிறுவனோட வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போட்டுருச்சு. விஜய்க்கு அவரோட உலகம்னாலே அவரோட தங்கை வித்யா தான். தங்கச்சின்னா அவருக்கு அவ்வளோ உயிர், அவளை தூக்கிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பார். ஆனால் விதி வேற கணக்கு போட்டுருச்சு. வித்யாவுக்கு 2.5 வயசு இருக்கும்போது அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. தன்னோட கண் முன்னால தன்னோட அன்பு தங்கை உயிரிழந்ததை அந்த பிஞ்சு வயசுல விஜயால தாங்கிக்கவே முடியல. அந்த துயரம் அந்த துள்ளி திரிஞ்ச அந்த சிறுவனோட மௌன சிலையா அவரை மாத்திருச்சு. மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்த விஜய் வார்த்தைகளை தொலைச்சிட்டார். யாருக்கிட்டையும் அதிகமாக பேசுறதில்ல, சிரிக்கிறதில்ல. அந்த மௌனம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட அடையாளமாக இருக்கு. இன்னைக்கு கூட தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு விவி கிரியேஷன்ஸ்னு பேர் வச்சு தன்னோட ஒவ்வொரு வெற்றியிலும் தன்னோட தங்கையை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கார் விஜய். படிப்பில் விஜய்க்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லயோலா காலேஜில் படித்தாலும் அவரோட மனசு முழுக்க சினிமாவையே சுற்றிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அவரோட அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு நடிக்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். முதல்ல அவர் மறுக்கிறாரு. அவங்க அப்பா மகனோட பிடிவாதத்துக்காக சம்மதிக்கிறார். 1992 வருஷம் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகிறாரு விஜய். அப்போ வெறும் 18 இயர்ஸ் ஓல்டு பாய். படம் வெளியாச்சு. ஒரு புதுமுக ஹீரோவை வரவேற்க தமிழ்நாடு தயாராக இல்லை. அப்போது படம் தோல்வி அடைகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த படத்துக்கு வந்த விமர்சனங்கள் ரொம்ப கொடூரமாக இருந்தது. ஒரு பிரபல வார பத்திரிக்கை விஜயோட தோற்றத்தை கடுமையாக உருவ கேலி பண்ணியிருந்தாங்க, நாகரிகமே இல்லாமல். இவரெல்லாம் ஒரு ஹீரோவா, மூஞ்சி சரியில்லை, நடிக்கவே தெரியல, இந்த மூஞ்சியை யாராச்சும் காசு கொடுத்து பார்ப்பாங்களா அப்படின்லாம் எழுதுனாங்க. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 18 வயசு பையன் தன்னோட முதல் முயற்சியில் இப்படி ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சா அவனோட மனசு எப்படி இருக்கும்? வேற யாராவது இருந்திருந்தா எனக்கு சினிமாவே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் விஜய் உடஞ்சி போகலை. அந்த பத்திரிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டாரு.
எந்த பத்திரிக்கை என்னை வேணான்னு சொல்லிச்சோ அந்த பத்திரிக்கையோட அட்டை படத்தில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு சபதத்தை போட்டுக்கிட்டார். அந்த அவமானத்தை தன்னோட வெற்றிக்கான உரமாக எடுத்துக்கிட்டார். அடுத்து சில படங்கள் செந்தூர பாண்டி, ரசிகன் அப்படின்னு ஓரளவுக்கு ஓடின படங்கள். ஆனால் இவரோட அப்பா இயக்கத்தில் மட்டும்தான் நடிப்பார் அப்படின்னு முத்திர குத்துனாங்க. விஜய்க்கு ஒரு தனி அடையாளம் தேவைப்பட்டுச்சு. உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொட மாட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான். 1996 விஜயோட தலையெழுத்தை மாற்றிய அந்த படம் பூவே உனக்காக. இயக்குனர் விக்ரமன் எடுத்த அந்த படம் விஜயை ஒவ்வொரு வீட்லேயும் அவருங்க மகனாக மாற்றிச்சு. அது வரைக்கும் ஆக்ஷன் சண்டைன்னு இருந்த விஜய் குடும்பங்களோட உள்ளங்களை கவர ஆரம்பித்தார். பரவாயில்லையே, பையன் நல்லா நடிக்கிறாரே அப்படின்னு விமர்சகர்கள் அப்போ தான் வாயை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்த படங்கள் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், குஷி, பிரியமானவளே, இந்த மாதிரியான படங்கள்லாம் விஜயை காதல் மன்னனாக உயர்த்துச்சு. கல்லூரி பெண்களோட கனவு நாயகனாகவும் இளைஞர்களோட ரோல் மாடலாகவும் மாறினார். ஆனால் விஜய் அதோட நின்றல. அவருக்கு தெரிஞ்சிருச்சு சினிமாவில் நீண்ட காலம் நிலைக்கணும் அப்படின்னா மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். ரஜினிக்கு பிறகு அந்த மாசான இடம் காலியாக இருக்குது. 2003 மீசையை முறுக்கிக்கிட்டு கையில் சிகரெட்டோட திருமலையாக மாறினார். அது வரைக்கும் பார்த்த சாஃப்ட் விஜய் மறைஞ்சு ஒரு அதிரடி ஆக்ஷன் ஹீரோ பிறக்கிறார். அடுத்த வருஷம் 2004 தமிழ் சினிமாவையே அதிர வச்ச கில்லி அப்படிங்கிற படம் வெளியாச்சு. வேலு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் விஜய் வாழ்ந்திருப்பார். 50 கோடி வசூலை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு புது ஹிஸ்ட்ரியை படித்தது கில்லி. கேரளா, ஆந்திரா அப்படின்னு பக்கத்து மாநிலங்களிலெல்லாம் கொடி பறக்க ஆரம்பிச்சிது. தொடர்ந்து போக்கிரி, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற வசனம் பட்டி தொட்டிக்கெல்லாம் பரவுச்சு. விஜய்ங்கிறவர் வெறும் நடிகர் இல்லை, அவர் ஒரு பிராண்டாக மாறினார். இளைய தளபதி அப்படிங்கிற பட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தளபதியாக மாறுற காலமாச்சு அது. வாழ்க்கை எப்பயும் ஒரே நேர்கோட்டில் போகாது, உச்சிக்கு போனால் சறுக்களும் வரும். 2007 2010 வரைக்கும் விஜயோட சினிமா பயணத்தில் ஒரு இருண்ட காலம்னே சொல்லலாம். அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், இந்த படங்கள்லாம் வரிசையாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாமல் தோல்வி அடைகிற நிலவுக்கு போச்சு. அவரோட சுறாங்கிற படமும் தோல்வி அடைஞ்சது. அப்போ திரும்பியும் விமர்சகர்கள் விஜயோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒரு அவ்வளோதான், புது ஹீரோக்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. ரசிகர்கள் எல்லாம் தலை குனிஞ்சாங்க. ஆனால் விஜய் எதுவுமே பேசலை, அமைதியாக இருந்தார். சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்கிறது மாதிரி தன்னோட செயலில் காட்ட முடிவு பண்ணார். 2011 காவலன் அப்படிங்கிற படம் மூலமாக விமர்சகர்களோட வாயை அடைச்சார். நண்பன் அப்படிங்கிற படத்து மூலமாக தான் ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறத திரும்பி நிரூபித்தார். 2012 தீபாவளி ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் துப்பாக்கி அப்படிங்கிற படம் வந்தது. ஜெகதீஷ் அப்படிங்கிற அந்த ஆர்மி மேன் கதாபாத்திரத்தில் தமிழ் சினிமாவோட வசூல் சாதனையெல்லாம் தகர்த்துட்டு 100 கோடி கிளப்பில் இணைஞ்சிருச்சு. படத்தில் வில்லனை பார்த்து ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற வசனம் மிக மிக பாப்புலராக மாறுச்சு அந்த படத்தில். வில்லனுக்கு மட்டும் இல்லை, அது தன்னுடைய வெற்றிக்காக காத்திருந்த அத்தனை ரசிகர்களுக்கும் அது பொருந்தும். ஐ எம் வெயிட்டிங். அதுக்கப்புறம் கத்தி, தெரி, மெர்சல் அப்படின்னு ஒரு தொட்டதெல்லாம் ஹிட் ஆச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் அவரை அசைக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவாச்சு. சினிமாவில் உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் விஜயோட பார்வை சமூகத்தின் பக்கம் திரும்பிச்சு. அதுக்கு முன்னாடியே நிறைய சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். தலைவா படத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி, மெர்சல், சர்க்கார், இந்த படங்களின் போது ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு, வருமான வரித்துறை சோதனை போன்ற அரசியல் அழுத்தங்கள் 10 இயர்ஸாக அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். மேடையில் பேசுகிறப்ப எல்லாம் சின்ன ஸ்டோரி சொல்லி சூசகமாக அரசியல் பேசுவார். கில் தம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தம் வித் யுவர் ஸ்மைல் அப்படின்னு அவர் சொன்னது வெறும் தத்துவம் இல்லைங்க, அது அவருடைய யுத்தம். அமைதியாக விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக பசியால் வாடுறவங்களுக்கு சாப்பாடு, மாணவங்களுக்கு கல்வி உதவி, வெள்ள நிவாரணம் அப்படின்னு அரசாங்கத்துக்கேனே ஒரு அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருந்தார். 2024 பிப்ரவரி மாதம் அந்த அறிவிப்பு வந்தது.
தமிழக வெற்றி கழகம் டிவிகே தான் சினிமாவில் சம்பாரித்த புகழை, கோடிக்கணக்கான பணத்தை, செல்வாக்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் சேவைக்காக முழு நேர அரசியலில் இறங்க போகிறேன்னு அறிவித்தார். எம்ஜிஆருக்கு அப்புறம் உச்சத்தில் இருக்கும்போதே சினிமாவை விட்டு விலகி அரசியலுக்கு வரக்கூடிய தைரியம் இவருக்கு மட்டும்தான் இருந்தது. தன்னோட 69வது படத்தோட சினிமாவிலிருந்து விலகிறதா அவர் அறிவித்தது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு தலைவனாக அவரை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு விஜய் அப்படிங்கிறவர் வெறும் நடிகர் அல்ல, அவர் ஒரு நம்பிக்கை. பள்ளியில் தோத்து போனவர், வேலையில் அவமானப்பட்டவர், உருவத்தை வச்சு கிண்டல் செய்யப்பட்டவர் அப்படின்னு ஒவ்வொரு மக்களுக்கும் விஜய் ஒரு உத்வேகம். யார் என்ன சொன்னாலும் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு வாழ்ந்து காட்டினவர். ஆரம்பத்தில் மூஞ்சி சரியில்லைன்னு ஒதுக்கப்பட்டவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முகமாக மாறி இருக்கிறார், தமிழ்நாட்டின் முதல்வராக மாறி இருக்கிறார். இனி மக்களுக்காக ஆள வரக்கூடிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஜோசப் விஜய் சந்திரசேகர் எடுத்து வச்ச அடியில் பின்வாங்கினதே இல்லை. வெற்றிங்கிறது ஒரு நாள் நிகழ்வில், அது ஒரு மிக நீண்ட பயணம். அவருடைய பயணம் தொடரும். கட்சி ஆரம்பித்ததில் இருந்து எவ்வளவு கேவலங்கள், எவ்வளவு கிண்டல்கள். அவருடைய கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி அறிவில்லாத மூடர்கள் அப்படின்லாம் சித்தரித்து கொண்டிருந்தது இந்த உலகம். ஆனால் இப்போ கூர்ந்து நோக்குங்கள், யார் அறிவுடையவர்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கும். இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் படித்தவர்கள். நிறைய எம்எல்ஏக்கள் அதிக அளவு படித்தவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூரில் நடந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய இடையூறாக மாறுச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி மேலே எழுந்து நின்றுருக்காரு. இது ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா? அதுக்காக சிபிஐ என்கொயரிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட விஷயங்களை பாப்புலர் பண்ணி அவரை எப்படியாவது டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு பல முயற்சிகள் நடந்தது. ஆனால் எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி விட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து வந்தார். எழுந்து வந்து இன்னைக்கு 108 இடங்களை வெற்றி அடைந்த பிறகும் கூட அவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு கடந்த 4 நாட்களாக பட்ட பாட்டை எல்லாரும் இப்போ கரண்டாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ வெற்றி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து ஓடுபவனுக்கு அல்ல, அதை எதிர்த்து நின்று எதிர்கொள்பவனுக்கு தான் வெற்றி என்றைக்குமே சாத்தியம். இந்த விஜயனுடைய கதை மட்டுமல்ல, எத்தனையோ கதைகள் இதற்கு உதாரணம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் பேசும் மக்கள் ஒவ்வொருத்தரும் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் இருந்திருக்கவே முடியாது கடந்த பல நாட்களாக. இன்னைக்கு அவர் சிஎம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையை உச்சரித்திருக்க வேண்டும், அல்லது அந்த பெயரை காதிலாவது கேட்டிருக்க வேண்டும். அதனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட இடையூறுகளும் இன்னல்களும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை முறை அலைக்கழிக்கப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், நீங்கள் டிவிக்கேவாக இருக்கலாம், வேறு எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், நம்ம எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படிங்கிறது தான் முக்கியம். வசதி இருக்கிறவன் கஷ்டமே படமாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனால் அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒவ்வொன்றா இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அரசியல் பின்புலம் எதுவுமே இல்லாமல் ஒரு புது அரசியல் கட்சியை தொடங்கி வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்
அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிட திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.